வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நம்மளோட ஓய்வு காலத்துல எந்த ஒரு கவலையும் இல்லாம ஒரு நிலையான வருமானம் வந்துகிட்டே இருக்கணும்னு. அதுவும் வரியே கட்ட தேவையில்லாத வருமானமா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு அப்படி ஒரு நிதி சுதந்திரத்தை நாம எப்படி அடையலாம்னு தான் விரிவாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ இருக்கிற நிலைமையில வட்டி விகிதமெல்லாம் குறைஞ்சிட்டே வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்மளோட வாழ்க்கை முழுசுக்கும் ஒரு நிலையான, அதுவும் டாக்ஸ் இல்லாத வருமானம் வரணும்னா அதுக்கு என்ன வழி? இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய கேள்வி. பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம், வட்டி விகித மாற்றம்னு எது நடந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு வருமானத்துக்கு எப்படி கேரண்டி கொடுக்கறது? வாங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வா அமைறது தான் எல்ஐசியோட ஜீவன் உமங் திட்டம். இது வெறும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மட்டும் கிடையாது. இது உங்க வாழ்க்கை முழுசுக்கும் வருமானத்தையும் கொடுக்குது, பாதுகாப்பையும் கொடுக்குது. ரெண்டும் ஒரே திட்டத்துல கிடைக்குது. இந்த திட்டத்தோட பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி காப்பீட்டு தொகை, அதாவது சம் அஷ்யூர்டுனா என்னன்னு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் உங்க பாலிசியோட அஸ்திவாரம். உங்களுக்கு கிடைக்க போற வருஷாந்தர வருமானம், லைஃப் கவர் எல்லாமே இந்த தொகையை வச்சு தான் கணக்கிடப்படும். சரி, வெறும் தியரியா பேசாம ஒரு உதாரணத்தோட பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவருக்கு 35 வயசு ஆகுது. அவரோட எதிர்காலத்துக்காக இப்போவே திட்டமிட ஆரம்பிக்கிறாரு. இப்போ கார்த்திக்கோட நிதி பயணத்தை இட்டு பாருங்க. தன்னோட 35 வயசுல 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூரன்ஸுக்கு இந்த பாலிசி எடுக்கிறாரு. அடுத்த 25 வருஷத்துக்கு, அதாவது அவரோட 60 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டுறாரு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். 60 வயசுக்கு அப்புறம் அவர் ரூபா கூட பிரீமியம் கட்ட தேவையில்லை. ஆனா பலன்கள் அப்போதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. அதுவும் அவரோட 100 வயசு வரைக்கும் தொடருது. அவர் எவ்வளவு முதலீடு பண்றாருன்னு பாருங்க. முதல் வருஷம் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். அதுக்கப்புறம் அடுத்த 24 வருஷத்துக்கு சுமார் 3,89,000 ரூபாய் கட்டுறாரு. இந்த முதலீடு தான் அவரோட எதிர்கால வருமானத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு பெரிய அடித்தளமா இருக்க போகுது. சரி, இப்போ பலன்களுக்கு வருவோம். இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன தெரியுமா? உங்களோட லைஃப் கவர், அதாவது ஆயுள் காப்பீடு, காலம் போக போக வளர்ந்துகிட்டே இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். கார்த்திக் பாலிசி ஆரம்பிக்கும்போது அவரோட ஆயுள் காப்பீடு 1,04,00,000 இருக்கு. ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். இங்க பாருங்க, வெறும் 25 வருஷத்துல, அதாவது கார்த்திக் பிரீமியம் கட்டி முடிக்கும்போது போனஸ் எல்லாம் சேர்ந்து அவரோட ஆரம்ப கட்ட ஆயுள் காப்பீடு 2,27,00,000 வளர்ந்துருக்கு. டபுள் மடங்குக்கும் மேல. இது கூட ஆரம்பம் தாங்க. அவரு பிரீமியம் கட்டுறத நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் உண்மையான மேஜிக்கே ஆரம்பிக்குது. 2 முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயங்கள் நடக்க போகுது. அது என்னன்னு பாப்போமா? முதலாவது, கார்த்திக்கு வருஷா வருஷம் 8 லட்சம் ரூபா, அதுவும் வரி இல்லாத கேரண்டியான வருமானமா கிடைக்க ஆரம்பிக்குது. இது அவரோட வாழ்க்கை முழுக்கவும், அதாவது 100 வயசு வரைக்கும் கிடைக்கும். சரி, இந்த 8 லட்சம் ரூபாய் எப்படி வருதுன்னு நீங்க கேட்கலாம். ரொம்ப சிம்பிள். அவரோட காப்பீட்டு தொகை, அதாவது சம் அஷ்யூர்ட், 1 கோடி ரூபாய் இல்லையா? அதுல கரெக்டா 8%. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கேரண்டியான வருமானம். மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, இந்த 8 லட்சம் ரூபாய் வருஷா வருஷம் வந்துகிட்டே இருக்கும். இதுதாங்க இந்த பிளானோட ஹைலைட்டே. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த திட்டம் 4 படிகள்ல வேலை செய்யுது. 1, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிரீமியம் கட்டுறீங்க. 2, உங்க வாழ்க்கை முழுசுக்கும் 8% வரி இல்லாத வருமானம் வாங்குறீங்க. 3, நீங்க வருமானம் வாங்கும்பொழுதும் உங்க லைஃப் கவர் வளர்ந்துகிட்டே இருக்கு. 4, 100 வயசுல ஒரு பெரிய முதிர்வு தொகை கிடைக்குது. அல்லது எதிர்பாராத விதமா மரணம் ஏற்பட்டா நாமினிக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்குது. அதனால இதை ஒரு சாதாரண பென்ஷன் திட்டமா மட்டும் பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கை முழுமைக்கும், அதாவது உங்க 100 வயசு வரைக்கும் வருமானத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்கிற ஒரு முழுமையான திட்டம். இந்த வரியை நல்லா கவனிங்க. இதுதான் இந்த திட்டத்தோட இன்னொரு சூப்பரான விஷயம். நீங்க வருஷா வருஷம் 8 லட்சம் ரூபாய் வாங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் கூட நிறுவனம் அறிவிக்கிற போனஸ் உங்க பாலிசியில தொடர்ந்து சேர்ந்துட்டே இருக்கும். இதனால என்ன ஆகும்? உங்க லைஃப் கவர் மதிப்பு குறையவே குறையாது. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே போகும். இப்ப பாருங்க கிளைமேக்ஸ. கார்த்திக்கு 100 வயசு ஆகும்போது அவரோட லைஃப் கவர மதிப்பு எங்க போயிருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 9.85 கோடி ரூபாய். அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. 1 கோடி ரூபாயில ஆரம்பிச்ச ஒரு பாலிசி அவரோட வாரிசுகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு சொத்தை விட்டுட்டு போகுது. இதுதாங்க ஒரு தலைமுறைக்கான திட்டமிடல்னு சொல்றது. இந்த திட்டம் உங்களுக்கு கேரண்டியா மட்டும் கொடுக்கல, நெகிழ்வு தன்மையும் கொடுக்குது. உதாரணத்துக்கு, வருமானம் வந்துட்டு இருக்கிற காலத்துல உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய தொகை தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க பாலிசியை சரண்டர் செஞ்சு அப்போதைய லைஃப் கவர் மதிப்புல 90% தொகையை மொத்தமா வாங்கிக்கலாம். இது உங்க குடும்பத்தோட சொத்து திட்டமிடலுக்கும் ஒரு சிறந்த வழியா இருக்கும். இறுதியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உங்களுக்கும் உங்க வாழ்க்கை முழுசுக்கும் எந்த சந்தைய மாற்றத்தாலையும் பாதிக்கப்படாத வரியே இல்லாத ஒரு 2வது வருமானம் உறுதியா கிடைச்சா அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த மாதிரியான ஒரு நிதி சுதந்திரத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கும். யோசிச்சு பாருங்க.